Hi guys, welcome to my another new vlog. This is solo traveler. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். இந்த இடம் உங்களுக்கு எங்கன்னு தெரியுதா பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. Hi guys, இந்த கேட்டை நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படத்தில் இந்த இடம் வந்திருக்கோங்க அதிகமாக. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. இது வரைக்கும் அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அதிக பேர் vlog எடுத்தது இல்லைங்க. நம்ம தாங்க இந்த பிளேஸை vlog எடுக்க போகிறோம். ஒன் ஆஃப் சூப்பர் பிளேஸுங்க. இப்போ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். காய்ஸ் இதான் காய்ஸ் அந்த இடம். என்னடா இது சூப்பரான இடம்னு சொல்லிட்டு ஏதோ கப்பல் காட்டுற இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் இருக்கோம் பாய்ஸ். தரங்கம்பாடி அந்த ஊர் அதுக்கு பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை கிராமம் இது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பர் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. இப்போ நான் சொன்ன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. அவ்வளோ சூப்பரான ஒரு இடங்க அது. என்னடா அவன் பில்டப்லாம் ஓவராக பார்க்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த இடம் சரியான இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதிக ஷூட்டிங்கில் வந்திருக்குங்க. அது பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க அது. பட் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதிக பேர் vlog எடுத்தது இல்லைங்க. இப்போ நம்ம அதை vlog எடுக்க தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். 3, 2, 1. காய்ஸ் இதுதான் காய்ஸ் அந்த இடம். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு கடலுக்கு நடுவில் எண்டுக்கு போகிறோங்க. இங்கே அப்படியே பாருங்களேன், இங்கே தான் கப்பல்லாம் கட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஹார்பருங்க. அது அந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் ஹார்பர். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இருங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஹார்பருங்க. கப்பல்லாம் அப்படியே லைனாக நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு வழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? கடலுக்கு நடுவில் லாஸ்ட்டில் அந்த எண்டுக்கு தாங்க போகிறோம். வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. அப்படியே பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த எண்டில் தான் இங்கே வந்திருக்கோங்க. சரியான இடங்க அது. இப்போ நம்ம நீங்கள் சொன்னால் நம்புவீங்களே தெரியல, நம்ம இப்போ கடலுக்கு நடுவில் இருக்கோங்க. அப்படியே வாங்க லாஸ்ட்டு அந்த எண்டுக்கு போகலாம். பாருங்க, சின்னதாக ஒரு ஷிப் எடுத்து போகிறேன்.
காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக ஷூட்டிங்கில் வருங்க. இந்த இடம் நானே அதிக தமிழ் படத்தில் பார்த்துருக்கேன். இத்தனை நாளாக இது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்ததுங்க. இப்போ தான் தெரிஞ்சது இந்த இடம் நம்ம ஈசிஆரில் தான் இருக்குதுங்க. சரி, அதனால தாங்க நான் பாண்டிச்சேரி வந்தேங்க. சரி, அதனால் அப்படியே இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கேங்க. உண்மையாகவே இந்த இடம் சரியான இடங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம நடு கடலில் இருக்கோங்க. காய்ஸ், நான் உங்கள்கிட்ட அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள், இங்கே வந்து ஒருத்தர் இது வந்து வெட்டிங் ஷூட் தான் நினைக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்காருங்க. கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்காரு பாருங்கள். இவரை நான் வந்து அங்கே வெளியே பார்த்தேன், இப்போ தான் அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் பிளேஸுங்க, லைஃப்பில் மறக்க மாட்டேங்க இந்த இடத்த. மக்களே, இது பக்கத்தில் இன்னொரு ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைங்க. தரங்கம்பாடி இந்த ஊரை பற்றி அதிக பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஊருங்க. இது சின்ன ஒரு கடற்கரை கிராமம் தான், ஒரு சின்ன ஒரு சேரூராட்சி வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு கோட்டை ஒன்று இங்கே இருக்குங்க. இந்த கோட்டை கட்டினது பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள்ங்க. ஸோ அவங்க கட்டின கோட்டையை பார்க்க போகிறோம். வாங்க அப்படி உள்ள போகலாம். காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனிஷ் கோட்டை பீச்சுங்க. அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கோங்க. காய்ஸ், இப்போ நம்ம அந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டோங்க. அப்படியே பாருங்கள், இதுதான் அந்த கோட்டை. வாங்க அப்படியே மேலே போகலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 வருஷம் பழமையான கோட்டைங்க. இது டச்சுக்காரர்கள் கட்டின கோட்டைங்க இது. இந்த கோட்டை மேலே பார்த்தீங்கன்னா பீச்சு சூப்பராக தெரியுங்க. பாருங்களேன், பாருங்கள் காய்ஸ், திஸ் இஸ் தரங்கம்பாடி பீச். இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா சில ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. சரியான காற்றடிக்குதுங்க. வாங்க அப்படியே போகலாம். பாருங்க கைஸ், பீச்சு பக்கத்துலேயே கோட்டை, வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம கீழே வந்துட்டோங்க. அப்படியே வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 400 வருஷம் பழமையான அறைகள்ங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பீர் மற்றும் ஒயின் அறை.
பாருங்க காய்ஸ், இதுதான் லிவிங் ரூம் ஃபார் சோல்ஜர்ஸ், வீரர்கள் தங்குமறை. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டச்சுக்காரர்கள் ஃபோர்ட் வந்து எங்கேயுமே கிடையாதுங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபோர்ட்டை மட்டும் எப்படி அழியாமல் வச்சுருக்காங்க தெரியல. 450 வருஷமாக இந்த ஃபோர்ட்டை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஃபோர்ட்டு மொத்தமாக இவ்வளோதான் காய்ஸ் இந்த இடம். காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்னு எடுக்கணும்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாங்க. ஏன்னா நான் வரும்போதே பார்த்தேன் எக்கச்சக்க ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. அது என்ன சினிமா ஷூட்டிங்காக இல்லை வந்து நான் அந்த மாதிரி வெட்டிங் ஷூட்டாக தெரிலங்க, அதிகமாக ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அது மாதிரி எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று விடியங்காலத்தில் 6 மணிக்கு வாங்க, இல்லைனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு இல்லை ஒரு 5 மணிக்குள்ளே அது மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு, ஏன்னா வெயில் கம்மியாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சீர்காழி பக்கத்தில் இருக்கோங்க. சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுங்க, சின்ன ஹோட்டலில் பெரிய ஹோட்டலுங்க. ஹோட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஏஞ்சல் பேலஸுங்க. அங்கே தான் நிற்கிறோம். இருங்க அப்படியே காட்டுற பாருங்க, பின்னாடி காட்டுற பாருங்க. இதாங்க அந்த ஹோட்டல், ஹோட்டல் ஏஞ்சல் பேலஸ். கரெக்டாக அது ஹைவேல லொக்கேட் ஆகிருக்குங்க. கரெக்டாக சீர்காழிக்கு ஒரு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குங்க. அப்படியே காட்டுற பாருங்க, போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து இப்போ நீங்கள் டீ குடிங்க. இங்கே வந்து டிஃபன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. பெரிய ஹோட்டல், ஓகே, பெரிய ஹோட்டல் தாங்க இருந்து. காய்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு காய்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னா சீர்காழிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் ஒரு காரு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலில் விட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கூட்டமாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து காரு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ கார் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் இன்ஜின்லாம் வந்து ஃபயர் அணைச்சிருக்காங்க. நல்ல வேலை உள்ளே இருக்க யாருக்கும் பெருசாக எதுவும் ஆகலை, உயிருக்கு எந்த சேதமும் ஆகலை. ஏதோ காலில் மட்டும் ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு போல். ஸோ அதனால் ஹைவேல போகும்போது எப்பவுமே கொஞ்சம் பார்த்து போங்க. காரில் போகணுன்னா சரி, பைக்கில் போகணுன்னா சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாண்டிச்சேரி டு நாகப்பட்டினம் ஹைவே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க. ஹைவே பயங்கரமாக இருக்குது. அதனால் எல்லோரும் பயங்கர ஸ்பீடில் வராங்க. அந்த ஸ்பீட்னால தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ இனிமேல்ட்டாவது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க. நான் அங்கே பக்கத்தில் போகலங்க, அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்கேயும் வீடியோ எடுத்து காட்டுறேன்.